இரவின் அமைதி மெதுவாக அறையை நிரப்பியது. ஆனால் மாயாவின் மனது மட்டும் இன்னும் ஒரு சிறிய அதிசயத்தை தான் எதிர்பார்த்து காத்திருந்தது. படுக்கையில் அருகில் பட்டி மெதுவாக புர் என்று முணுமுணுத்தது. ஜன்னல் ஓரத்தில் இருந்த பறவை ட்வீப்போ சந்திர ஒளியில் மினுமினுக்க, இன்று ஏதோ விசேஷம் நடக்கப் போகுது என்று மாயா உணர்ந்தாள். அந்த நேரம் சந்திரன் ஒரு வெள்ளி பாலம் போல ஒளிப்பாதையை நீட்டியது. வாங்க போகலாம் என்று மாயா உற்சாகமாக சொன்னாள். பட்டியும் ட்வீப்போவும் கண்களில் வியப்புடன் அவளை பின்தொடர்ந்தபடி சென்றனர். மேகங்கள் மீது மிதக்கும் கனவு தோட்டத்துக்குள் அவர்கள் நுழைந்தார்கள். ஒளிமலர்கள் மின்மையாக திளைத்தன. பனி போல சிரிக்கும் கனவு உயிர்கள் இதழ்களின் பின்னால் இருந்து கிச்சு கிச்சு என்று சிரித்தன. மாயாவின் கண்களில் அதிசயமும் இன்பமும் ஒன்றாக மலர்ந்தது. ஒரு சிறிய நட்சத்திர பறவை அழுது கொண்டு இருந்தது. என் ஒளி தொலைந்து போச்சு, நான் தூங்க முடியலை என்று அது சொன்னது. மாயாவின் மனம் உருகி, கவலைப்படாது, நாங்க உனக்கு உதவுறோம் என்றாள். அவர்கள் இரவின் காட்டுக்குள் நடந்தார்கள். ஒளி தீப்பெட்டிகள் விளக்கை போல் வழிகாட்டின. மாயா நம்பிக்கையுடன் முன்னே சென்றாள். பட்டி ட்வீப்போவும் அவளை பாதுகாக்க பக்கத்தில் இருந்தனர். காட்டின் நடுவில் ஒரு சந்திர வடிவக்கல் மெதுவாக பிரகாசித்தது. இதுதான் நட்சத்திர பறவையின் ஒளியாயிருக்கும் என்று மாயா அந்த ஒளியை எடுத்து பார்த்தாள். பட்டி ட்வீப்போவும் மகிழ்ச்சியுடன் எழுந்தன. மாயா அந்த பிரகாசிக்கும் கல்லை பறவைக்கு அருகில் வைத்தவுடன் அது சிறிது சிறிதாக பிரகாசிக்க தொடங்கியது. பின்னர் ஒரு பொன்னொளியாக ஜொலித்தது. நன்றி நன்றி என்று பறவை மகிழ்ச்சியுடன் கூறியது. சந்திர ஒளி பாலமுறைகளை மெதுவாக வீட்டுக்கு மீண்டும் அழைத்துச் சென்றது. மாயா படுக்கையில் நிம்மதியாக படுத்தாள். பட்டி அவள் அருகில் வாளை சுருட்டி கொண்டு அதன் மீது தலையை வைத்து படுத்துக் கொண்டது. ட்வீப்போ தலையணையில் அமைதியாக அமர்ந்தது. இன்றைய மாயாஜாலமான இரவு அவர்களின் மனதை ஒளியால் நிரப்பியது.